ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சிம் மிஸ்ஸிங் ஆனாலும் அந்த சிம்மிலேருந்து மெசேஜ் சென்டும் ரிசீவும் ஆகாமல் இருந்தாலும் என்ன பண்ணால் அது நம்மளுக்கு கிளியர் ஆகும் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உங்கள் சிம்மு மிஸ் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. அது நீங்கள் போய் இப்போ எந்த சிம்மோ அந்த சிம்முக்கான ஆஃபீஸ் இருக்கும். அப்படின்னா அந்த ஆஃபீஸோட டைப் ஆகிற ஒரு மொபைல் சரி பண்ணுற கடை ஏதாச்சும் இருக்கும். அந்த கடையில் போய் நீங்கள் எந்த சிம்மு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம்மோட தேவையான நம்பரும் கொடுத்து உங்கள் அந்த சிம்மோட இணைஞ்சிருக்க ஆதார் நம்பரும் மற்றும் உங்கள் கைரேகையெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட சிம்மை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துருவாங்க. அது எடுத்து கொடுத்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் தான் ஆகும். அதில் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னென்னா, உங்கள் சிம்மிலேருந்து மெசேஜ் ஏன் சென்ட் ஆகலை ரிசீவ் ஆகலைன்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் நியூ சிம் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் தான் சென்ட் ஆகணும் ரிசீவ் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் 5 மெசேஜ் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அடுத்தது ஒன் டே 24 ஹவர்ஸ் கழிச்ச பிறகு தான் உங்களுக்கு அடுத்த மெசேஜ் ஒன்று அனுப்புவாங்க அந்த சிம் சைட்லேருந்து. நீங்கள் இனிமேட்டு மெசேஜ் சென்ட் பண்ணலாம், ரிசீவ் ஆகும் அப்படின்னு. அது வரைக்கும் உங்களால் மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது. இது ஏன்னா இப்போ புதுசாக சிம் வாங்கினால அவங்க கொஞ்சம் செக் பண்ணுறதுக்காக நிறையா ஓடிபி டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும். அதனால தான் இது ஒன் டே அப்படி வச்சுருக்காங்க.